ஷர்மிளா, 13 பேரின் உயிரை குடித்த அந்த ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம் என்பது தமிழக வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள். அத்தகைய மோசமான மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை தமிழக அரசு மூடி இருந்தது. தற்போது இந்த ஆலையை திறப்பதற்காக மும்முரமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியிலே ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று 13 பேர் துப்பாக்கி சூட்டிலே கொல்லப்பட்டனர். இதையடுத்து 2018ஆம் ஆண்டு தமிழக அரசு இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவிட்டது. இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஏற்கனவே உறுதி செய்திருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்காக தொடர் முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கடந்த ஜனவரியிலே ஒரு தீவிரமான முயற்சி எடுக்கப்பட்டது. என்ன முயற்சி என்றால், ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை ஸ்டெர்லைட் தாமிர உற்பத்தி நடைபெறுகிறது. எனவே பசுமை தாமிர உற்பத்தி, கிரீன் காப்பர் பிளான்ட் என்ற வகையிலே நாங்கள் பசுமை சுற்றுச்சூழலுக்கு எந்த மாசும் ஏற்படுத்தாத வகையிலே ஒரு ஆலையை நாங்கள் கொண்டு வருகிறோம். எனவே நீங்கள் மீண்டும் அனுமதி தர வேண்டும் என அப்போது திமுக அரசு இருந்தபோது விண்ணப்பித்திருந்தார்கள். அப்பொழுது திமுக அரசும் சரி, அதே போன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு TNPCB ஆகியவை இதை கடுமையாக ஏற்க மறுத்தன. இந்த விண்ணப்பத்தை ஏற்க மறுத்து நிராகரித்தன. உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக ஜோசப் விஜய், சந்திரசேகர் ஜோசப் விஜய் பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில் வேதாந்தா குழுமம் மட்டும் ஏற்கனவே பல தொழிலதிபர்களை அடிக்கடி தினந்தோறும் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் விஜய் சந்தித்து வருகிறார். அந்த வகையிலே தற்போது வேதாந்தா குழுமம் தன்னுடைய முழு தலைவர் அனில் அகர்வால் உள்ளிட்ட பல முக்கியஸ்தருடன் CM விஜய் சந்திப்பதற்காக ஒரு பெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் போது CM விஜயிடம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தடைப்பட்டிருக்கிறது, இதன் மூலமாக வளர்ச்சி வரும், அதே போன்று வேலை வாய்ப்பு அதிகம் பேருக்கு கொடுக்க இருக்கிறோம், அது மட்டுமல்ல பசுமை தாமிர ஆலை என்பதற்கு உறுதி கொடுக்கிறோம். ஏற்கனவே உள்ள ஆலையில் அந்த சிம்னி 60 அடி இருக்கிறது என்றால் அதை 120 அடியாக மாற்றுகிறோம். அதே போன்று கந்தக தூள்கள், சல்பர் தூள்கள் எல்லாம் வெளியே செல்லாதவாறு அதை ரீசைக்கிள் செய்வதற்கான சிறப்பு திட்டங்களை வைத்திருக்கிறோம். எனவே எந்த ஒரு வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு எல்லளவு கூட பாதிப்பு வராத வகையிலே பசுமை தாமிர ஆலை என்ற பெயரிலே நாங்கள் அந்த ஆலையை மாற்றி அமைக்கிறோம். அதற்கு நீங்கள் ஒப்புதல் தர வேண்டும். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நீங்களும் அரசும் ஒப்புதல் கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த ஆலையை தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கும், தூத்துக்குடிக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தவும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்ற வகையிலே பேசி CM விஜயை கன்வின்ஸ் செய்வதற்காக அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்கேற்ப பல ஆவணங்களுடன் சந்திக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது, பிரத்யேக தகவல். அந்த தகவலை தான் பகிர்ந்து வருகிறோம். எனவே அவர்கள் CM விஜயை சந்திப்பதற்காக, அடுத்த வாரம் சந்திப்பதற்காக முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே 13 உயிர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு கண் எரிச்சல், மூச்சு திணறல் மற்றும் நீண்ட நாள் நோய்கள் என பல்வகைகளில் பாதிக்கப்பட்டுள்ள அந்த ஊர் மக்கள் கடும் தொடர்ந்து எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வழக்கு போடப்படும் போதெல்லாம் அவர்கள் சார்பில் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆலையை திறக்கக்கூடாது என கூறி வருகிறார்கள். ஆனால் பசுமை காப்பர் ஆலை, கிரீன் காப்பர் பிளான்ட், பசுமை தாமிர ஆலை என்ற பெயரிலே நாங்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் ஆலையை கொண்டு வருகிறோம் என்ற வகையில் கூறுவதை நீதிமன்றம் தற்போது அது ஏன் பரிசீலிக்க கூடாது என மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது பதிலளிக்கும்படி. எனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தமிழக முதலமைச்சரை சந்தித்து அவர்களிடம் இது போன்ற தரவுகளை காட்டி நாங்கள் ஆலையை கொண்டு வருவதற்காக ஒரு தீவிர முயற்சி, மும்முரமான முயற்சி எடுப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அண்மையிலே தெலுங்கானாவில் நடைபெற்ற ஒரு விழாவிலே பேசும்பொழுது பிரதமர் மோடி மிக முக்கியமான ஒரு கருத்தினை தெரிவிக்கிறார். அவர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை என தெரிவிக்காமல் பொதுவாக பேசும்பொழுது தாமிர உற்பத்தியிலே இந்தியா பெரும் பின்னடைவில் இருக்கிறது, நாம் நிறைய இறக்குமதி செய்கிறோம், தாமிரத்தை இறக்குமதி செய்வதால் ஏகப்பட்ட அந்நிய செலாவணியை நாம் இழக்க வேண்டியிருக்கிறது, இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன, பொருளாதார ரீதியாக பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. எனவே இங்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், வேலை நிறுத்தம் என்ற பெயரிலே ஆலைகளை மூடிவிடுகிறார்கள். ஆலைகளை மூடிவிடுவதால் தாமிர உற்பத்தியிலே இந்தியா தன்னிறைவு அடைய முடியாமல் மிகப்பெரிய இழப்பினை சந்திக்கிறது, நிறைய தாமிரத்தை இறக்குமதி செய்வதால் பெரும் இழப்பு ஏற்படுகிறது என்ற வகையிலே இந்த ஆலைகளுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கும் வகையிலே பேசியதாக அப்பொழுதே பெரும் சர்ச்சை எழுந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வேதாந்தா குழுமமும்
தமிழக முதலமைச்சர் விஜயை சந்திப்பதற்காக தீவிர முயற்சி எடுத்து வருகிறார். அடுத்த வாரம் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அந்த சந்திப்புக்கு ஒப்புதல் இதுவரை வழங்கப்படவில்லை என்ற தகவல்கள் தெரிவிக்கிற தலைமைச் செயலக தகவல்கள். இந்த சூழ்நிலையில்தான் தற்போது இந்த ஆலையை மும்முரமாக கிரீன் காப்பர் பிளான்ட் என்ற பெயரிலே மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை, தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை திறந்துவிட வேண்டும் என்ற வகையிலே தீவிர முயற்சியிலே வேதாந்தா நிறுவனம் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. எனவே என்ன நடக்கப் போகிறது, தமிழக அரசு என்ன செய்ய போகிறது, தமிழக முதலமைச்சர் விஜய் என்ன சொல்ல போகிறார், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்ல போகிறது, அங்குள்ள தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது, வேதாந்தா நிறுவனம் என்ன செய்ய போகிறது என பல கேள்விகள் அடுத்தடுத்து வருகின்றன. எனவே அடுத்த சில வாரங்கள் மிக மிக பரபரப்பாக செல்லக்கூடிய வகையிலே இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஷர்மிளா.